திருக்குறள் கதைகள் குறள் கற்றதனால் ஆய பயனின் கொள்வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். ராணியின் மகன் நவீன் வெளியூரில் படித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள், டேய் கண்ணா நவீன், எப்படிடா இருக்க? ஹாஸ்டல் சாப்பாடு எல்லாம் ஓகேவா உனக்கு? ஆமா, நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஹாஸ்டல் சாப்பாடு எனக்கு ஓகே தான். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லாதாண்டா இருக்கேன். நீ பார்த்து ஜாக்கிரதையா இரு. பசங்க கூட அதிகமா சுத்தாம ஒழுங்கா படிக்கணும் என்ன? சரிம்மா, சரி. நீ பார்த்து ஜாக்கிரதையா இரு. எனக்கு இன்னும் 2 நாள் தான் எக்ஸாம். அது முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து விடுமா? அப்படியா? சரி சரி, எக்ஸாம் நல்லபடியா முடிச்சிட்டு பார்த்து வீட்டுக்கு வா, என்ன நான் வைக்கிறேன். சரிம்மா. டேய் நவீன், வாடா, எக்ஸாம் டைம் ஆகிறது. இதோ வரேன்டா, நீங்க போய்கிட்டே இருங்க. நவீனம் எக்ஸாம் எல்லாத்தையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் நண்பர்கள், டேய் நவீன், எங்கடா எக்ஸாம் முடிஞ்ச மறுநாளே கிளம்பிட்டே? அப்புறம் என்னடா எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, அப்புறம் 1 மாசத்துக்கு லீவு, அதான் எங்க வீட்டுக்கு போறேன். டேய், நாங்க மட்டும் பின்ன இங்கே வாடா இருக்க போறோம். இருடா, பொறுமையா போலாம். ஊருக்கு 2 நாளைக்கு நம்ம வெளியே போய் சுத்திட்டு அப்புறம் போடலாம்டா. டேய், நான் எங்க அம்மா கிட்ட எக்ஸாம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன்டா. நான் வீட்டுக்கு போகாம இருந்தனா அப்புறம் எங்க அம்மா திட்டுவாங்கடா. என்னடா உங்க அம்மா மட்டும்தான் திட்டுவாங்கன்ற மாதிரி சொல்ற? எங்க அம்மா திட்ட மாட்டாங்களா? 2 நாள் எங்க கூட இருந்துட்டு அப்புறம் போ, நான் ஆண்டி கிட்ட சொல்லிக்கிறேன் என்ன? டேய், அதெல்லாம் செட் ஆகாதடா. நான் வீட்டுக்கு போறேன், அப்புறமா எப்பயாச்சும் போகலாம் என்ன? சரிடா, நீ உங்க வீட்டுக்கே போ. நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு வரவும். அங்க எங்களுக்கு சுட்டி காட்டு என்ன, சரியா? சரி, நீங்க போயிட்டு எப்ப வருவீங்க? இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கே கரெக்டா இருக்கும். நாங்க நாளைக்கு வரோம், சரியா? சரிடா, பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நான் வீட்டுக்கு போறேன், அப்புறம் வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க. சரியா? பாய்டா என்று நவீன் அவர் நண்பர்களிடம் கூறிவிட்டு வீட்டிற்கு சென்றான். அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? டேய் நவீன், எப்படா வந்தவா? எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதின? அதெல்லாம் நல்லாதாமா எழுதிட்டு வந்தேன். சரி சரி, வா சாப்பிடு. என்னம்மா, நம்ம வீட்டில அதிக ஆப்பிள் இருக்கு. எல்லாம் எங்கிருந்து எடுத்துட்டு வந்தே? இதெல்லாம் நம்ம தோட்டத்திலிருந்து எடுத்துட்டு வந்த பயம்தான். தாத்தா கூட அங்க தோட்டத்துல தான் காவலுக்கு இருக்கிறாரு. அப்படியா? சரி சரி என்று சொல்லிவிட்டு நவீன் சாப்பிட்டு விட்டு கட்டிலில் படுத்து உறங்கிவிட்டார். மறுநாள் அவர் நண்பர்கள் அனைவரும் வந்தார்கள். நவீன் அவர்களை அழைத்துக் கொண்டு தன்னுடைய ஆப்பிள் தோட்டத்திற்கு அவர்களை அழைத்துக் கொண்டு சென்றான். அங்கு சென்று, டேய், இதுதான்டா எங்க ஆப்பிள் தோட்டம். உங்களுக்கு எவ்வளவு ஆப்பிள் வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சா கூட எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிட்டு போங்க, சரியா? என்னது, இதுல இருக்கிற ஆப்பிள் புறம் வதங்கி போய் சுருங்கி போய் கிடக்குது. இந்த ஆப்பிள் நாங்க வீட்டுக்கு வேற எடுத்துட்டு போனோமா? போயும் உங்க வீட்டுக்கு வந்தம் பாரு. இது ஒரு ஆப்பிள், அதை நாங்க சாப்பிடுறது. இனிமேல் எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்ன உன்னை என்னதான் பண்ணுவனே தெரியாது. வாங்கடா, நம்ம வீட்டுக்கு போவோம். டேய், இருங்கடா. இதோட நல்ல தோட்டமும் இருக்கிறது. வாங்கடா, அந்த தோட்டத்தை காட்டுறேன். அதுவும் பிடிக்கலன்னா அப்புறம் போங்கடா. சரி, ஏதோ சொல்றவா, போலாம் என்று சொல்லி நவீன் இன்னொரு தோட்டத்திற்கு அவர்களை அழைத்து சென்றார். அங்கே சென்றதும் நவீன் அவர் நண்பர்களிடம், பாத்தீங்களா, எவ்ளோ பசுமையா நிறைய ஆப்பிள் இருக்கு பாத்தீங்களா? இப்பயாச்சும் நம்புங்கடா, எங்க கிட்ட நல்லா ஆப்பிள் தோட்டம் இருக்கிறது என. சரி, உங்களுக்கு எவ்வளவு ஆப்பிள் வேணுமோ போய் சாப்பிடுங்க என்று நவீன் சொன்னதும் அவர் நண்பர்கள் அனைவரும் அந்த பயத்தை முழுமையாக சாப்பிடாமல் ஒவ்வொரு பயத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுவிட்டு வீணாக்கினார்கள். அதை பார்த்த நவீனின் தாத்தா அவர்களிடம் வந்து, டேய் தம்பிகளா, பழத்தையெல்லாம் வேஸ்ட் ஆக்காதீங்கடா. ஒரு பழத்தை சாப்பிட்டாலும் அதை ஒழுங்கா சாப்பிடுங்கடா. ஏண்டா இப்படி வீணாக்குறீங்களே? யோ கிழவா, அவங்க எப்படின்னா சாப்பிட போறாங்க ஐயா? எதுக்கு ஐயா இப்ப கத்துற? டேய் நவீன், அவங்க சாப்பிடுறது பத்தி பிரச்சனை இல்லடா. அந்த பயத்தை முழுசா சாப்பிட சொல்லுடா. யோ கிழவா, அவங்க எப்படி வேணாலும் சாப்பிடுவாங்க. உனக்கு என்ன ஐயா? உங்க வேலைய பார்த்துட்டு போயா. இது என்னமோ உங்க தோட்டம் மாதிரி சொல்ற. இது எங்க தோட்டம். நீ போய் முதல்ல. இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்போது ராணிக்காக அங்கு வந்தது. இப்படி பேசிக் கொண்டிருந்த நவீனை பார்த்ததும் உடனே, அம்மா, முதலில் பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கத்துக்கோ. அதற்கு பிறகு நீ பேசலாம். முதலில் இங்கிருந்து நீயும் உன் நண்பர்களும் கிளம்புங்கள். சாரி அங்கிள். விடுமா, சின்ன பையன் செய்த தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? எனவே தன்னை விட வயதில் மூத்தவர்களை மதிக்க தெரியாவிட்டால் நீ என்னதான் படித்திருந்தாலும் கற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, அது எதுவும் பயனில்லை.